Hello everyone. இன்னைக்கு SOC-ஓட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் ரோல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். SOC மீன்ஸ் செக்யூரிட்டி ஆப்ரேஷனல் சென்டர். ஒரு செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர்லாம் ஒரு சென்ட்ரலைஸ்டு யூனிட்டாக இருக்கும். அது ஒரு ஆர்கனைசேஷன் த டீல்ஸ் வித் செக்யூரிட்டி இஷ்யூஸ் அப்படி இன்சிடென்ட் அண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து மேனேஜ் பண்ணும். இதில் ஒரு முக்கியமாக ஒரு 4 டைப் இருக்குது. மானிட்டர், டெடெக்ட், அனலைஸ் அண்ட் ரெஸ்பாண்ட். மானிட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்சர்வேஷன் ஃபார் அன்யூஸ்வல் ஆக்டிவிட்டியை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணும். அது மானிட்டரிங் டூல்ஸ் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா ரியல் டைம் விசிபிலிட்டிக்கு ஐடிஎஸ், SIEM யூஸ் பண்ணுவாங்க. ஐடிஎஸ் மீன்ஸ் இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். SIEMனா சிங்கிள் இன்ஃபர்மேஷன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். இயர்லி டிடெக்ஷன் ஃபார் பொட்டன்ஷியல் செக்யூரிட்டி த்ரெட்ஸுக்கு மானிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. டிடெக்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஈவெண்ட் இருக்குது, அது ஒரு மானிட்டருக்கு வந்து செக்யூரிட்டி ஈவெண்ட் நடக்குதா இல்லையா, டிடெக்ட் ஆகுதா இல்லையானுக்கு அதுக்கு டிடெக்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. வேறு த்ரெட் டிடெக்ஷன் டெக்னிக்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க, அது மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் காம்ப்ரமைஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி அனலைஸ் பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்ம் இன்டெப்த் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் செக்யூரிட்டி ஈவெண்ட்டுக்கு ஈவெண்ட் இன்சிடெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு சிஸ்டத்தில் வந்து ஒரு ஒரு சிஸ்டத்தில் வந்து ஒரு சிஸ்டத்தில் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு அதை எக்ஸாமின் பண்ணி அதை ரியல் டைம் டிடெக்ஷனை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரிக்கு ரெஸ்பாண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குது, ஒரு பிளான் பண்ணி அது ரெஸ்பான்ஸ் எப்படி பண்ணுறாங்க, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அதை பொறுத்து பார்ப்பாங்க. அதில் ரெஸ்பாண்டில் ஒரு 4 இருக்குது. த்ரெட்ஸ், அப்புறம் மிட்டிகேட் இம்பேக்ட் அண்டு ரீஸ்டோர் நார்மல் ஆப்ரேஷன் அதை பார்ப்பாங்க. கொலாபரேட் வித் இன்டர்னல் டீம்ஸோட கொலாபரேட் பண்ணி ஸ்டாக் ஹோல்டர்ஸோட கொலாபரேட் பண்ணி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அது எப்படி வந்து கையாளுவாங்க அதை பற்றி பார்ப்பாங்க. அது இல்லாமல் அவைலபிலிட்டி மானிட்டரிங், ரியாக்டிவ் மானிட்டரிங், ப்ரோஆக்டிவ் மானிட்டரிங், ப்ரோஆக்டிவ் ஆட்டோமேஷன், அது மாதிரிக்கு 4 இது இருக்குது. அப்புறம் வந்து 3 இது நம்ம பார்க்க போகிறோம் இப்போ சாக்கை பொறுத்த வரைக்கும். அப்புறம் பீப்புள், ப்ராசஸ் அண்ட் டெக்னாலஜி. பீப்புள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அனலைஸ், ரெஸ்பாண்டர்ஸ் அண்டு இன்ஜினியர்ஸுக்கு வந்து பீப்புள் வந்து எப்படி வந்து அந்த ஒரு இதை கையாளுறாங்க அப்படின்னு பார்க்குறது. ப்ராசஸ் வந்து அந்த கையாளுறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க, IR பிளான்ஸ், ப்ளே புக்ஸ், அது மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா யூஸ் பண்ணுவாங்க. டெக்னாலஜி வந்து அவங்க என்ன மாதிரி டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி, அதுதான் வந்து 3 இது நம்ம சொல்லுது, பீப்புள், ப்ராசஸ் அண்டு டெக்னாலஜி. இந்த பீப்புள், ப்ராசஸ், டெக்னாலஜி வந்து எப்படி நம்ம ஒரு ரியல் டைமாக சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு சர்வர் இருக்குது, அந்த சர்வர் வந்து ஃபால்ட் ஆகிட்டுனா அதில் என்னென்ன அவைலபிலிட்டி இஷ்யூஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த சிஸ்டம் சர்வர் வந்து ஃபால்ட் ஆகிட்டுனா ஃபால்ட்டை வந்து எப்படி சரி பண்ணுவாங்கன்னா அந்த பீப்புள் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க, எங்கே மாதிரிக்கு ஃபால்ட்டை வந்து ஏற்படி இருக்குது, அதை ரெஸ்பாண்ட் பண்ணி அப்புறம் இன்ஜினியர்ஸ் வந்து கையாளுவாங்க அந்த அவைலபிலிட்டி இஷ்யூ வந்து அந்த சர்வரில் வந்து எங்கே ஃபால்ட் ஆகிருக்குன்னு. அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் பண்ணாங்க, ப்ளே புக்ஸ், IR பிளான்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து அந்த சர்வர் ஃபால்ட்டை வந்து இஷ்யூஸை வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணி எப்படி பேட்ச் பண்ணலான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுவாங்க, என்னென்ன டூல்ஸ் வந்து டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த டெக்னாலஜியோட இஷ்யூ வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்ப்பாங்க அந்த ஒரு சர்வரோட இஷ்யூவை. சாக்கோட ஒரு கீ ஃபங்க்ஷன்ஸ் சொல்லலாம், ரீஆக்டிவ் அண்டு ப்ரோஆக்டிவ். ரீஆக்டிவை பொறுத்த வரைக்கும் மானிட்டரிங் அண்ட் டிடெக்ஷன், IR மீன்ஸ் இன்சிடென்ட் ரெஸ்பாண்டர், ஃபாரன்சிக் அனலிஸ் அண்ட் மால்வேர் அனலிஸ். ப்ரோஆக்டிவ் பொறுத்த வரைக்கும் த்ரெட் இன்டெலிஜென்ஸ், த்ரெட் ஹண்டிங், வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங். இதுதான் அந்த ஒரு 4 டைப்பு. ரியாக்டிவில் ஒரு 4, ப்ரோஆக்டிவில் 4. இதை ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக இப்போ பார்ப்போம். ரியாக்டிவை பொறுத்த வரைக்கும் மானிட்டர் அண்ட் டிடெக்ஷனில் வந்து எங்கெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்கன்னா நெட்வொர்க் அண்ட் சிஸ்டம் லாகில் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க, அலர்ட் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் SIEMல பார்ப்பாங்க, அப்புறம் IDS, அப்புறம் லாக் அனலைஸ் பார்ப்பாங்க. அலர்ட் இருந்ததுன்னா ட்ரியாஜ் பண்ணுவாங்க, ட்ரியாஜ் பண்ணி அப்புறம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு இன்சிடென்ட் வந்து எங்கே ஹேண்டில் பண்ணுறாங்க, அப்புறம் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, அப்புறம் அந்த த்ரெட்ஸை வந்து எப்படி மிட்டிகேட் பண்ணுறது, அது மாதிரி பார்ப்பாங்க. அப்புறம் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு இன்சிடென்ட் வந்ததுன்னா அது ஈவெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அது ஹேண்டில் பண்ணும்போது ஒரு எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி அதை ஆர்டிஃபைட்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்கேஜ் வந்து ஸ்டாக் ஹோல்டரோட என்கேஜ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அப்புறம் ஃபாரன்சிக் அனலைஸை பொறுத்த வரைக்கும் இன்ஹவுஸ் ஆர் தேர்ட் பார்ட்டி பார்ப்பாங்க. அப்புறம் டெட்டர்மின் கேசஸ் அண்ட் ஸ்கோப் பார்ப்பாங்க, இன்ஸ்கோப் அண்ட் அவுட் ஸ்கோப் இருக்கான்னு பார்ப்பாங்க ஃபாரன்சிக் அனலைஸ்னால். அப்புறம் எவிடன்ஸ் இருந்தால் அதை என்கேஜ் பண்ணுவாங்க, லீகலாக வந்து என்கேஜ் பண்ணி அந்த ஃபாரன்சிக் அனலைஸில் ப்ரூவ் பண்ணுவாங்க. வரைக்கும் இன்ஹவுஸ் ஆர் தேர்ட் பார்ட்டி ஆப் மூலியமாக பார்ப்பாங்க. அப்புறம் மேல்வேர் வந்து இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சாண்ட்பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சாண்ட்பாக்ஸ் மீன்ஸ் ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டில் ஒரு விர்ச்சுவல் பாக்ஸ் மூலியமாக ஒரு விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணி அதில் வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணி மேல்வேர் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. எங்கே மேல்வேர் வந்து அதோட பிஹேவியர் வந்து மேல்வேரோட பிஹேவியர் வந்து கண்டுபிடிப்பாங்க, ஸ்டடி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அது வந்து அழிக்க பார்ப்பாங்க அந்த மேல்வேரை. ப்ரோஆக்டிவை பொறுத்த வரைக்கும் 4 இது இருக்குது. த்ரெட் இன்டெலிஜென்ஸ், த்ரெட் ஹண்டிங், வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட், செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங். அதில் த்ரெட் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் கேதர் அண்ட் அனலைஸ் இன்டெலிஜென்ஸு, அப்புறம்
ஸ்டெடி எமர்ஜிங் த்ரெட்ஸ், அப்புறம் வல்னரபிலிட்டி அண்ட் அட்டாக்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. அப்புறம் டிடெக்ஷன் டூல்ஸ், அப்புறம் ப்ரோஆக்டிவ் டிஃபென்ஸ் பார்ப்பாங்க. த்ரெட் ஹண்டிங்கை பொறுத்த வரைக்கும் மலிசியஸ் ஆக்டிவிட்டி இருக்கா, த்ரெட் ஹண்டர் பார்ப்பார். மலிசியர் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா த்ரெட் ஹண்டர் பார்த்து அது பார்ப்பாங்க. அப்புறம் லாக் நெட்வொர்க் டிராஃபிக், அப்புறம் என் பாயிண்ட் டிடெக்ஷன்லாம் த்ரெட் ஹண்டிங் பார்ப்பாங்க. யூட்டிலைஸ் த்ரெட் இன்டெலிஜென்ஸ் டு ஹண்ட் ஃபார் வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ் பார்ப்பாங்க. வல்னரபிலிட்டி மேனேஜ் பண்ணுற வரைக்கும் ஐடென்டி அண்ட் அட்ரஸ் வல்னரபிலிட்டி எங்கெல்லாம் வந்திருக்கோ அதை வந்து கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணுவாங்க, அசஸ் பண்ணுவாங்க அண்ட் பேட்ச் பண்ணுவாங்க. வல்னரபிலிட்டி மேனேஜ்மெண்ட் வரைக்கும் கோஆர்டினேட் ரிமிடியன்ட் ஆக்டிவிட்டி, அது எங்கே வல்னரபிலிட்டி வந்து வந்திருக்கோ அதை பார்த்துட்டு உடனே ஃபிக்ஸ் பண்ண பார்ப்பாங்க. அதை செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் கொடுத்து அதோட பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களுக்கு பாலிசி கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அவங்களுக்கு வந்து எம்ப்ளாயிஸ் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க. செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங்கில் வந்து இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது, பிசிங் லிங்க்லாம் நீங்கள் வந்து தேவையில்லாத அன்னோன் லிங்க்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணக்கூடாது, அது மாதிரி செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங் கொடுத்து எம்ப்ளாயிஸை வந்து பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஃபார் சைபர் செக்யூரிட்டி என்ஹான்ஸ்மெண்ட். மிட்டிகேட் ஹியூமன் எரர்ஸ் லீடிங் டு இண்டிகேட்ஸ், இன்சிடென்ட்ஸ் வந்து நடக்காமல் பார்ப்பாங்க. ஏதோ காம்ப்ரமைஸ் ஆகாமல், எதுவும் டேட்டா பிரீச் நடக்காமல், எதுவும் நடக்காமல், அதுக்கு டேட்டா பிரீச்லாம் நடக்காமல் செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங் வந்து எம்ப்ளாயிஸ் கொடுப்பாங்க. இதான் சாக்கோட கீ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ரியாக்டிவ்லையும் ப்ரோஆக்டிவ்லையும்